வணக்கம் என் பேர் ஹிருதய் ராஜ். ஃபர்ஸ்ட்லி மணி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். It is because of Mani sir that I'm here today doing a movie as a hero. And then I should really thank my director sir Venki sir. He has given me a opportunity, ரொம்ப பெரிய opportunity இது. And I think I've given my 100% in this movie. And yeah, working in this movie, the experience is just beautiful. It's a learning experience for me. This is my debut and I can't ask for a better debut. I'm really happy. And coming to the movie, it's a beautiful love story. Beautiful, love story with a great feel in it. And it's a family entertainer. Everybody in a family can go watch. And I'm sure you'll love this movie. Thank you. என் பேர் வெங்கி. கொஞ்சம் காஃபி கொஞ்சம் காதல் படத்து கதை திரைக்கதை அமைச்சு இயக்கியிருக்கேன். இந்த படத்தில் நாங்கள் 16 புதியவர்களை அறிமுகப்படுத்துகிறோம். அண்ட் ஒரு புதிய இசைக்கலைஞரை அறிமுகப்படுத்துகிறோம். ஒரு நடன இயக்கரை அறிமுகப்படுத்துகிறோம். ஹீரோவாக ஹிருதயராஜுங்கிற பையன் மணிரத்னம் சார் மும்பை படத்தில் குழந்தை நட்சத்திரங்களை அறிமுகப்படுத்த இரட்டையர்களில் ஒருவர். ஆதித்யங்கிற டெல்லி பொண்ணு, இவங்களை ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் அற்புதமான 14 புதிய கலைஞர்களையும் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் அவர்களுடன். கொஞ்சம் காஃபி கொஞ்சம் காதல் இது ஒரு இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் பற்றிய கதை, இன்றைக்கி இருக்க அவர்களுக்கான கதை, அவர்களை பற்றிய கதை. டெஸ்டினி அண்ட் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் மையக்கருவாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு காதல் கதை. இதில் வெறும் காதலை மட்டும் சொல்லாமல் டெஸ்டினிங்கிறது நம்ம வாழ்க்கையில் முன்னாலே முடிவு செய்யப்பட்ட ஒன்று. நாம் இதுதான் நம்ம வாழ்க்கையில் அடைவோம் என்கிறது ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நோக்கிய ஒரு பயணம். அதில் நம்ம எடுக்கிற முடிவுகள் நம்ம ஃபேட்டை மாற்றாதாங்கிறது அலசி ஆராயிற ஒரு அழகான காதல் கதை. குரல் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அசோக்கின் மனமார்ந்த வணக்கங்கள். நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் காதல் கொஞ்சம் காஃபி படத்தின் ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, கொஞ்சம் காதல் அண்ட் கொஞ்சம் காஃபி கலந்த இந்த மிக்சரில் நிறைய மகிழ்ச்சி அண்ட் நிறைய சந்தோஷம் இருக்குது. ஒரு நல்ல யூத்ஃபுல்லான டீம், நிறைய புதுமுகங்கள் இந்த படத்தின் மூலமாக அறிமுகமாகறாங்க. நான் ஐ ஹேட் த ப்ரிவிலேஜ் அண்ட் த பிளெஸிங் அலாங் வித் நாசர் சார் அண்ட் ரேவதி மேம் இந்த படத்தில் நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்லி அப்பியரன்சஸ் பண்ணுறோம். அண்ட் உண்மையாகவே ஃப்ரெண்ட்லி அப்பியரன்சஸ் பிகாஸ் அந்த டீம் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான டீம். The director, the technicians, cameraman, the producer, all the fellow actors. என்னோட கல்லூரி நாட்கள் ஞாபகம் வந்துச்சு இந்த படம் பண்ணுறப்ப. கல்லூரி நாட்கள்னால் அது ரொம்ப தூரமான ஒரு ஞாபகம்லாம் இல்லை. அப்போ வயசெல்லாம் இட போடாதீங்க அதில். ஜஸ்ட் கேரிங். ஐ மீன் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஃபிலிம். ரொம்ப நீட்டான க்ளீனான ஒரு ஸ்கிரிப்டு. குடும்பத்தோட ஒரு ஜாலியான ஒரு ரைடில் இந்த படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ டூ வாட்ச் இட் இன் த தியேட்டர்ஸ். உங்களோட அன்பு ஆதரவு என்றென்றும் தேவை. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. வணக்கம், என் பேர் அதித்தி. நான் கொஞ்சம் காஃபி கொஞ்சம் காதல் மூவியில் ஹீரோயின். இந்த மூவியில் என் பேர் பிரியங்கா. ஷீஸ் வெரி ஃப்ரெண்ட்லி ஜென்டில் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் கைண்ட் ஆஃப் கேரக்டர். இது என் ஃபர்ஸ்ட் மூவி and it's been an amazing learning experience working with Venki sir, our director. He's been extremely encouraging and I'm very grateful that he's given me this amazing opportunity. The music is by Funny Kalyan and the songs are very melodious, haunting. I think the audience is going to love it. And it's basically it's a very young, fresh sort of love story that you can take your friends and your family and go and watch. So you must come. இந்த படம் பற்றி இது எவ்வளோ ஒரு அழகான அனுபவமாக திரையில் டிரான்ஸ்லேட் ஆகியிருக்கு அப்படின்றத ப்ரோஷரில் சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் பேசின டைரக்டர் சார் சொன்னார். அதனால் ஐ டோன்ட் ஹேவ் நத்திங் மச் டு ஆட். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, இட்ஸ் அ வெரி பாசிட்டிவ் ஃபிலிம். அதனால அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸும் எனர்ஜியும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் படப்பிடிப்பு தளத்துலையும் இருந்தது. அதனால நிறைய சமயங்களில் ஆஸ் ஆர்டிஸ்ட் நாங்கள் ஷூட்டிங்கை போகும்போது ஷூட்டிங் முடித்து வீட்டுக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆனால் இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டிலேருந்து கிளம்பி இந்த ஷூட்டிங்க்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸும் எனர்ஜியும் இந்த படத்துலேயும் நம்ம திரையில் பார்க்குற அந்த விஷயங்களையும் ரொம்ப அற்புதமாக டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. அது ஐ திங்க் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன்லேயே நமக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஈவன் இன் திஸ் ஃபங்க்ஷன் வி saw this energy on the stage. அதனால் இந்த மாதிரி படங்களுக்கு நீங்கள் பத்திரிகையாளர்கள் தான் சரியான ஆதரவு கொடுக்கணும். இந்த படம் ஒரு நல்ல டீம் ஒர்க். இதில் நான் ஆர்டிஸ்ட் அப்பியர் ஆனதுனால என்னால் வேறு எதையும் கதையை பற்றி வேறு எதையும் சொல்ல முடியாது. பட் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு படம்.
அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக 180 ஒரு ஃபிலிம் வந்ததில்ல, அந்த மாதிரி இது வந்து ரெட்டில் பண்ணியிருக்காங்க. நானே ரெட்டில் தான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணேன். ஸோ நிறைய விஷயங்கள் நான் டேரக்டர் வெங்கிக்கிட்டே இருந்தும் லேர்ன் பண்ணேன் அப்படிங்கிறது தான் உண்மை. அண்ட் டோட்டலாக அவங்களுடைய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லேருந்து இங்கே இருக்க அவ்வளோ டெக்னீஷியனுமே ரொம்ப கடுமையான ஒரு ஹோம் ஒர்க் பண்ணி தான் பண்ணாங்க. அவங்க உமா மேடம் சொன்ன மாதிரி ஷூட்டிங் முடிச்சுட்டு போகிறப்போ ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த ஷூட்டிங் வந்து நான் என்னுடைய டாக்டரோட வந்து நைட் 2 மணி வரைக்கும் தங்கி ஒர்க் பண்ணேன் தொடர்ந்து ஒரு ஃபியூ டேஸ். ஸோ குட் அட்டம்ப்ட். என்னை பொறுத்தவரையில் இந்த படம் வந்து ஒரு நல்ல அட்டம்ப்ட், இந்த ஜென்ரேஷனுக்கு தேவையான ஒரு ஃபிலிம். ஸோ இந்த டோட்டல் க்ரூ வந்து இது பெருசாக வெற்றி பண்ணணும் என்னுடைய வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் காஃபி கொஞ்சம் காதல். என்னுடைய இயக்குனர் வெங்கி வந்து கால் நூற்றாண்டே தெரியும். நான் சினிமாவுக்கு நடிக்க வந்த போதுலேருந்து இந்த ஃபிலிம் சொசைட்டிஸ் அப்போல்லாம் நான் நடிகன் ஆவேனான்னு கூட எனக்கு தெரியாது. அப்போதுலேருந்தே வெங்கி எனக்கு பழக்கம். என்கிட்ட பல கதைகள் சொல்லியிருக்காரு. நானும் அவரும் இணைந்து தயாரிக்கிறதுக்கெல்லாம் கூட முயற்சி பண்ணோம். ஆனால் பல காரணங்களால் அது முடியாமல் போச்சு. நிறைய கதைகள் கேட்டிருக்கேன். எல்லா கதையுமே உண்மையாகவே என்கிட்ட ஒரு சேனல் இருந்தால் அவருடைய 17 படங்களையும் நான் கேட்ட 17 கதைகளையும் நான் வந்து படமாக எடுத்திருப்பேன். மிக எனக்கு அவர் கூட ரொம்ப இணைஞ்சு போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், எனக்கும் அவருக்கும் ஏறக்கூடிய ஒரே குணநலன்கள். ரொம்ப எளிமையானவர், அப்ரோச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப சென்சிட்டிவான டைப். இன்றைக்கி நம்ம காஃபி டே நிறைய இருக்குது, காஃபி டே நிறைய இருக்குது, பேரிஸ்டா நிறைய இருக்குது. அது வந்து காஃபி ப்ளஸ் காதலுக்கான ஒரு இடம் தான் அது. நிறைய பேர் ஒரு மாதிரி புன்முறுவல் இருக்கிறாங்க. ஸோ தெர் இஸ் அ ப்ரூஃப். ஸோ இன்றைய இளைஞர்களுக்கான, இல்லை கடந்த காலத்தில் இளைஞர்களாக இருந்தவர்கள் நினைச்சு பார்க்கறதுக்கான ஒரு விஷயம் காஃபியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ரொம்ப எல்லாரையும் ஈர்க்கிற இந்த ஒரு தலைப்பு, அப்புறம் வந்து அட அப்படின்னு சொல்ல வைக்கிற ஒரு தலைப்பு. அந்த தலைப்பு எந்த அளவுக்கு ஒரு 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 சின்ன ஒரு உணர்வு தருதோ அது கதையிலையும் இருக்குது. கதையில் ஒரு சின்ன சஸ்பென்ஸும் இருக்குது, ஒரு த்ரில்லும் இருக்குது. அதில் வந்து நானும் ரேவதியும் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் சொல்கிற மாதிரி இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு கேரக்டரை பண்ணுவேன்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் உண்மையாகவே இந்த படத்தில் வந்து நானும் ரேவதியும் வந்து இது வரைக்கும் எங்கள் கேரியரில் பண்ணாத ஒரு கதாபாத்திரத்தை பண்ணியிருக்கோம். அந்த கதாபாத்திரத்தை குறித்து எனக்கு வந்து லைஃப்பில் வந்து பல கேள்விகள் உண்டு. அது சொந்த விஷயம். ஆக இந்த படம் இளைஞர்களுக்கான படம். அது ஒரு மாயை தான். இளைஞர்களுக்கான படம் தான் ஓடுன்றதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு பரவலாக எல்லாரும் படம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் காரணத்தினால இந்த படம் வந்து நிச்சயமாக ஓடும். அப்புறம் இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு 18 வயசு பசங்க ஒரு ப்ரொடியூசருக்கோ ஒரு ஆக்டருக்கோ இல்லை ஒரு டைரக்டருக்கோ இருந்தால், என்ன சார் உங்கள் பையன் இன்னும் நடிக்கலையான்னு கேட்பாங்க. அதனால கட்டாயம் மாதிரி எல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருவாங்க போல இருக்கு. என் பையனுக்கும் 21 வயசு ஆகுது. எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, என்ன சார் உங்கள் பையன் நடிக்கலையா அப்படின்னு. நான் சொன்னேன், என் பேரனே நடிக்கிறான், அப்புறம் நான் எதுக்கு நடிக்கணும்? என் பேரனே நடிக்க ஆரம்பிச்சிட்டான். பாம்பேல என்னுடைய பேரனா நடித்த ஹிருதய் வந்து இந்த படத்தோட நான் அதில் தாத்தா வேஷம்தான் போட்டேன். ஸோ ஆக நான் இந்த படம் நடிக்கும்போது இந்த படம் ஆரம்பிக்கிற ஒரு சூழலில் நான் ஒரு பலவிதமான ஒரு மன அழுத்தத்தில் இருந்தேன், பொருளாதார ரீதியாக மற்ற பிரச்சனைகள்லாம். ஆனால் அந்த ஒரு 3 நாள் ஒர்க் பண்ணது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த படமே ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல வெல் ப்ரூவ்ட் காஃபி மாதிரி, ஒரு நல்ல உண்மையான நேர்மையான காதல் மாதிரி படம் வெற்றி அடையும். அழைத்ததற்கு நன்றி. பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகள்.